ஷாலினி அஜித் மேம் ஐ திங்க் அவங்க வந்து உங்களோட வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்களுமே ஒரு ரீல் போட்டிருந்தீங்க. நான் போய் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை, இதுதான் அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட் அது அப்படின்ற மாதிரி. இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், அந்த ஆக்சென்ட் முதற்கொண்டு அது கரெக்டாக இருக்கணும், இல்லைனா யாராவது நம்மளுக்கு கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இப்போ நான் வந்துட்டு யாருக்கா சொல்லணும் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லைக் பேச கற்றுக்கோங்க. கற்றுக்கிறேன் தராரு மேம் அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட் மட்டும் அது ப்ளீஸ் நான் ஒரு ட்ரை பண்ணுறேன். வாட் இட்ஸ் வார் வாட் வாட் வார் வாட் இட்ஸ் வார் வாட். இங்கிலீஷ்னாலே டக்குன்னு எங்கள் எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது வந்து 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுப்பது எப்படி. உங்களை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அதுவே ஒரு தயக்கமாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிச்சிருப்பாங்க, எழுத படிக்க எல்லாமே தெரியும். எக்ஸாம்பிள் நான் தான், லைவ் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் வச்சிருப்பீங்களா, இதெல்லாம் வச்சு போடணும்னு, அது மட்டும் ப்ளீஸ் எக்ஸ்க்ளூசிவா என்ன போட போறீங்க அட்லீஸ்ட் ஒன்னாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? ஐ வாஸ் திங்கிங் அபவுட் பீட்சா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஃபைனலி இந்த கொஸ்டின் கேட்கல எனக்கு கொண்டுருவாங்க. ஷாலினி அஜித் ஐ திங்க் அவங்க வந்து உங்களோட வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்களுமே ஒரு ரீல் போட்டிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ஸோ லைக் இதை பற்றி லைக் ஐ டென்ட் நோட்டிஸ் அட் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க மேம் போட்டது நான் பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க எனக்கு டிஎம் பண்ணி சொல்லியிருந்தாங்க, மேம் இது மாதிரி ஷாலினி அஜித் மேம் அவங்கள பற்றி ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்னு சொல்லி ஐ வெண்ட் அண்ட் செக். போய் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை, இதுதான் அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட் அது அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ரிஃப்ரெஷ்ட் லைக் 2-3 வாட்டி நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். லைக் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஆக்சுவலி ஷீ ரீபோஸ்டட் இட். ஸோ லைக் ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ டிட் இட் லைக் பை மிஸ்டேக், இஃப் ஷீ டன் இட் ஆக்சிடென்ட்லி அவங்க பண்ணிட்டாங்களா எப்படின்னு தெரியல. பட் தென் எப்படியோ அவங்களோட எஸ் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் நிறைய இன் பர்சன் அண்ட் ஆல்சோ நிறைய இந்த ரீல் அவங்கள ஆஸ் அ கண்டென்ட் ரிலேட்டாக நிறைய பேசியாச்சு. பட் இப்போ இந்த சைடு இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது மேம் ஆக்சுவலாக உங்களோட ரீலெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு கம்யூனிகேஷன் தாண்டி அதை நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோன்றது கூட இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அதை பற்றி. ஓகே ஸோ லைக் ஐ செட் மை இங்கிலீஷ் ஜர்னி ஸ்டார்டட் லைக் தட். லைக் இந்த மாதிரி லைக் நிறைய பேர் கேட்டதுனால இட் ஸ்டார்டட் லைக் சரி ஓகே திஸ் இஸ் அ ரியல் ப்ராப்ளம், தென் ஐ நீட் டு லைக் ஸ்டார்ட் புட்டிங் அப் வீடியோஸ் அபவுட் திஸ் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த இங்கிலீஷை. ஸோ எல்லாருமே யூஸ்வலாக வந்துட்டு இங்கிலீஷ் தே ஃபோக்கஸ் மோர் ஆன் கிராமர். ஸோ ஈவன் நம்ம ஸ்கூல்லையுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா லைக் இங்கிலீஷை வந்துட்டு கிராமர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ ஈவன் வென் பீப்புள் ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் தே லேர்ன் அபவுட் லைக் கிராமர் அண்ட் லைக் நீங்கள் அதெல்லாம் படித்தாதான் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றதுனால லாட் ஆஃப் பீப்புள் லைக் அதனாலே பயந்துட்டே வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கிறது வந்துட்டு ஒரு தடையாயிடும். ஸோ ஐ வாண்டட் டு பிரேக் தட். லைக் ஒரு இங்கிலீஷ் வந்துட்டு லைக் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசுங்க. ஓகே இப்போ நீங்கள் யாரையா மீட் பண்ண போகிறீங்க, லைக் வாட் ஆர் த சென்டென்சஸ் தட் யூ நீட் டு டாக். லைக் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை மீட் பண்ணிட்டு வரீங்க, ஸோ அந்த டைமில் வென் யூ சைனிங் ஆஃப் லைக் ஹவு டு யூ எண்ட் த கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் எப்படி பேசணும், ஸோ அது மாதிரி லைக் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த வந்துட்டு லைக் யாரும் சொல்லி தரல. லைக் ஸோ ஐ வாண்டட் டு ஃபில் தட் கேப். அதுலேருந்து ஆரம்பிச்சது தான். யா ஐ திங்க் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஈவன் இன்க்ளூடிங் மீ கூட வச்சுக்கலாம், பிகாஸ் அந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், அந்த ஆக்சென்ட் முதற்கொண்டு அது கரெக்டாக இருக்கணும், இல்லைனா யாராவது நம்மளுக்கு கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர். ஈவன் ஒரு இன்டர்வியூ நம்ம போய் அட்டென்ட் பண்ணோம்னா கூட ஓகே ஃபஸ்ட்டு நம்மளை அது தானே பார்ப்பாங்க, கம்யூனிகேஷன் தானே பார்ப்பாங்க, லாங்குவேஜ் தானே பார்ப்பாங்க. பிகாஸ் சில பேர் சொல்கிறது கேள்வி பண்ண முடியுது. ஈவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட இந்த மாதிரி என்னோட கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? So the thing that you need to focus on like English nu varumbodhu like accent okay it plays a role. Accent okay da adu neenga if it's there it's okay, but if it I wouldn't like if I had the choice ipo na vandittu yarka sollanum abdinana like first neenga vandu
லைக் பேச கற்றுக்கோங்க, தட்ஸ் enough. லைக் யூ ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங். ஆக்சென்ட் அண்ட் ஆல் கம்ஸ் செகண்டரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சு யூ லேர்ன் டு கம்யூனிகேட். ஸோ இட் கம்ஸ் ஜஸ்ட் பை practicing and talking and listening. So that's how it thing. So you keep practicing, you know, like how to talk. So first clarity is important, then comes the accent. Yeah. Yes. So accent is like automatically when you keep talking, then you can work on your accent. Okay, நம்ம r sound ரொம்ப stress பண்ணக்கூடாது. You can like make it more smoother. Like இப்போ ஒரு water அப்படின்றதுக்கு you can say water, or you can say like One second, ma'am. Water. yeah, water. You can say water. Water. Yeah, so American accent, British accent மாறும். So we can choose like whichever accent works with us. So எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம். So American accent will be more like water, not that's our accent. Yeah, so American accent will be more like water, and British accent will be like they won't even pronounce the T in between. So water. So it'll be like that. So அது மாதிரிலாம் கொஞ்சம் மாறும். அதனால ஆக்சென்ட் நீங்க இப்ப ஷாக் ஆகுறீங்களா? வாட்டர் அப்படின்னு அழுத்தி சொன்னாதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் வேணும் அப்படின்ற வாட்டர் வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு இருக்கும். மேம் அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட் மட்டும் சொல், அது ப்ளீஸ் நான் ஒரு ட்ரை பண்றேன். வாட் இட்ஸ் வார் 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 வந்துருச்சு. வார் இட்ஸ் வார் வார். Yeah, you can say like கொஞ்சம் டீ ரொம்ப நம்ம அவங்க ஆக்சென்ட்லலாம் நம்ம பேச வேண்டாம். We just do what we can do. You can just say like water. Just don't stress on the R. அதே ஓகே தான். அதுதான் இப்போ நீங்க இப்போ ஆக்சென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுதா? ஸோ அதனால லைக் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஆக்சென்ட் தட் மச். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம், பேச ஆரம்பிக்கலாம். லைக் ஆஸ் லாங் as நம்மளோட மெசேஜ் மற்றவங்களுக்கு போய் சேருதா, தட்ஸ் enough. ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். லைக் ஆக்சென்ட் கம் செகண்டரி. எஸ். இங்கிலீஷ் பேசுறதுனால கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுதா? கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் இங்கிலீஷ் பேச முடியுமா? நாட் ரியலி. அது மாதிரிலாம் இல்லை. குட் கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. லைக் எனி ஒன் கேன் பிகம் கான்ஃபிடென்ட் பை டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் பேச ஆரம்பித்தாலே உங்களுக்கு தானாக அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் நேச்சுரலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது டு டாக் இன் இங்கிலீஷ். ஓகே ஓகே. எஸ், இது கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் தான். நம்ம பேச பேச தானாகவே வந்துடும். அண்ட் லைக் அதுவே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்கள் பேச நல்லா பேச ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு யூ நீட் லைக் அந்த பயத்தை போக்கிடணும். லைக் அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. சரி நம்ம இப்போ பேசினோன்னா யாராவது வந்துட்டு நம்மளை பார்த்து எதை நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு லைக் அந்த பயம் இருக்கக்கூடாது. பேசுங்க, அவ்வளோதான். யூ மேக் மிஸ்டேக், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். நம்ம பேசலாம், மிஸ்டேக் பண்ணலாம், தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். இப்போ நம்ம சின்ன வயசில் நடக்க எப்படி கற்றுக்கிட்டோம்? கீழே விழுந்து ஏந்திரிச்சு. ஸோ அப்படி தான் கற்றுக்கிட்டோம். நம்ம ட்ரையே பண்ணாமல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா பண்ண முடியுமா? நோ. ஸோ தட்ஸ் ஆல் லைக் பார்ட் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ், தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லும் போதும் வந்துட்டு ஓகே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுங்க, அதை பார்க்குறதுக்கு தானே நான் இருக்கேன்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. பேச பேச உங்களுக்கு தானாகவே வந்துடும். லைக் வென் யூ என்கரேஜ் them more, they do more better. லைக் நம்ம வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ்க்கும் நான் we go correct them. இந்த சென்டென்ஸ் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, அந்த இதை நீங்கள் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம ஒரு இதுக்கும் பண்ணும்போது அப்போது ஓகே நம்ம தப்பு பண்ணுறோமோ, இதை நம்ம எப்படி கற்றுப்போனோம் அந்த ஒரு பயம் வந்துடும். ஸோ யூ let them talk, that's how they get better. And automatically when you talk, keep talking, they get confident. எஸ். அதான் நீங்கள் சொல்லும் போது ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷில் பேசலைன்னா 10 rupees ஃபைன் தானே. ஒழுங்காக அந்த அழகாக பேசி இருந்திருக்கலாம், ஃபைனை கட்டிக்கிறது. இங்கிலீஷெல்லாம் பேச முடியாது, தமிழில் தான் பேசணும்னு பண்ணதுனால தான் சரி இவ்வளோ கஷ்டம். பட் இன்னொன்று மேம், இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாலே இப்போ நிறைய இந்த ஏல ChatGPT கிட்டலாம் வந்து நீங்கள் டெய்லி பேசி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இவ்வளோன்னு இருக்குது. இங்கிலீஷ்னாலே டக்குன்னு எங்கள் எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது வந்து 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுப்பது எப்படி, 30 daysல நீங்கள் இங்கிலீஷ் செம்மையாக பேசலாம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போர்டு இருக்கும். நிறைய வந்து நம்ம சோஷியல் மீடியாலே நிறைய போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும். 30 daysல வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா? ஸோ லைக் நம்ம வந்துட்டு 30 daysல நம்ம ஷேக்ஸ்பியர் மாதிரி பேசலாம் அப்படின்னா தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா லைக் யூ நோ இங்கிலீஷ். லைக் நிறைய பேர் வரவங்கலாம் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாமல் எழுத தெரியாமலாம் இல்லை. தே நோ இங்கிலீஷ், ஆனால் அவங்களால கிளியராக பேச முடியல, ஒரு தயக்கம் இருக்குது, எனக்கு பேசும்போது எனக்கு திக்குது, லைக் எனக்கு மைண்டு பிளாங்க் ஆகிடுது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் தே கம் வித். ஸோ வாட் தே யூஸ்வலி டூ or what we do is
like in 30 days you can get better. ஸோ அந்த 30 டேஸில் நீங்கள் கண்டினியூஸாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி லைக் நீங்கள் ஒரு 5 to 10 times யூ கேன் கெட் மச் பெட்டர் அண்ட் யூ வில் பிகம் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் அந்த ஒரு பயம் இருக்காது, நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இன்னும் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒரு தயக்கம் இல்லாமல் யூ கேன் டாக். So you can't become like Shakespeare and become an expert. That's not possible. But you will become 5 to 10 times better in English. அண்ட் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமில் லைக் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற விதமோ இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸோ ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா இன்னும் இந்த ப்ராப்ளம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி லைக் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்திருக்கோம்ல மேம்? ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஐ திங்க் இட்ஸ் ப்ரிட்டி குட் ஃபார் நவ். நல்லா தான் பண்ணுறாங்க. அண்ட் பிகாஸ் லைக் நீங்கள் இப்போ ஒரு டாப் சிஇஓஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் குளோபல் சிஇஓஸ் இஃப் யூ லுக் அட் கூகுள் ஓ மைக்ரோசாஃப்ட் யூடியூப், ஸோ அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சிஇஓஸ்லாம் ஆல் இண்டியன்ஸ் தான். ஸோ தட் ஷோஸ் லைக் ஆர் சிஸ்டம் இஸ் ப்ரிட்டி குட். ஸோ அதனால தான் வந்துட்டு தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் கிரேட் ஹைட்ஸ். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் குட். த திங் தட் வீ குட் ஒர்க் ஆன் இல்லை எல்லாம் அங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இஃப் ஐ வேர் டு ரீடிசைன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இங்கிலீஷ் படித்தோம். ஸோ வி ஸ்டடிட் இங்கிலீஷ் லைக் ஆஸ் அ சப்ஜெக்ட். நம்ம ஒரு இங்கிலீஷ் படிக்கணும், நீங்கள் மார்க் எடுக்கணும், மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் எழுதணும், தட்ஸ் ஹவ் யூ லைக் யூ பாஸ் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ அப்படி தானே நம்ம இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாலாம் பார்த்துட்ருக்கு. ஸோ லைக் வாட் we need to do is that like we need to treat English as a skill. அது ஒரு ஸ்கில்லாக வந்துட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லி தரதில்ல. லைக் உங்கள் இது லைஃப் ஸ்கில்லுக்கு தேவை. நீங்கள் ஒரு லைஃப்பில் யூ நீட் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஓ லைக் உங்கள் கெரியரில் யூ நீட் டு பி சக்ஸஸ்ஃபுல், யூ நீட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஆஸ் அ ஸ்கில். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை யாரும் பேசி பழக வைக்கல நம்மள ஸ்கூலில். ஸோ அதனால் வந்துட்டு லைக் நிறைய பேர் வந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் லைக் சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியமில் தான் படிச்சிருப்பாங்க. So after they finish school, they go for an interview. That time even to introduce themselves is a problem. அவங்கள போய் ஒரு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அதுவே ஒரு தயக்கமாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிச்சிருப்பாங்க, எழுத படிக்க எல்லாமே தெரியும். எக்ஸாம்பிள் நான் தான், லைவ் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். நோ யூ டாக் குட். ஸோ அது மாதிரி ஸோ தட்ஸ் ஹவ் our எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கரண்ட்லி. ஸோ அதனால சின்ன பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே இங்கிலீஷை வந்துட்டு ஒரு ஸ்கில்லாக வந்துட்டு அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் 30 minutes எவ்ரி டே தே நீட் டு அலாட் லைக் 30 minutes டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ அவங்களுக்கு ஒரு கிரேட் போட்டு மார்க் போட்டு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் just let them talk, let them make mistakes and let them get confident in the language. ஸோ இப்போ நினச்சி பாருங்கள், ஸ்கூலில் ஒரு சின்ன வயசுலேருந்து படிக்கிறாங்க, லெட்ஸ் டே ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு எவ்ரிடே half an hour. ஸோ இமேஜின் 10th இல்லை ஒரு 12th முடிக்கிறதுக்குள்ள ஹவு லைக் வெல் வர்ஸ் தேல் பி. ஸோ ஒரு காலேஜ் போகிறதுக்குள்ளே தேல் பி ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நம்ம பண்ணணும். லைக் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பித்து ஒரு 30 minutes அது அவங்களுக்கு அலாட் பண்ணணும் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டு கெட் தம் டாக்கிங். ஸோ தட்ஸ் த கேப் தட் வி நீட் டு ஃபில் ஐ ஃபீல். யா, ட்ரீட் இங்கிலீஷ் ஆஸ் அ ஸ்கில் அண்ட் நாட் லைக் ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் ஸ்கூல்ஸ். இப்படி ஒரு இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா சரி நான் எனக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் மேம். சரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு வந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, இப்போது ஒரு சில அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அவங்க புக்கு பேசினா எப்படி இருக்கும், புக்கில் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பயங்கரமாக சூப்பராக அழகாக டெக்னிக்கல் ஐ மீன் எப்படி பண்ணால் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்களுமே இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசணும், பட் அதையும் தாண்டி இப்போ நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்களுமே நிறைய கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ till now like நான் வந்துட்டு like I wanted to provide as much as value as possible. so என்னோட கண்டென்ட்டுமே என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு all like everyday lessons like on the go you learn it. so அந்த மாதிரி like 1 minute every day you spend time and you learn English, you learn something new. so அந்த மாதிரி தான் என்னோட இதெல்லாம் இருக்கும். so till now it's all about like providing value. எல்லாருமே பார்த்து கற்றுக்கணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இட்ஸ் கோயிங் ஆன் till now. so I have a thing offline courses like recorded courses and also we have started classes as well. so அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் பேஜ்லேயே போனாவே you get more details about the classes and stuff.
எஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ ஸ்டார்ட் ஆன ஒரு ஜர்னி ஐ திங்க் இன்னைக்கு இங்க இருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஏதாவது பிளான்ஸ் இருக்கும்ல. பிகாஸ் இப்போ வந்து ஒரு ரீச்சும் இருக்கு, அதை தாண்டி நிறைய பேருக்கு உங்களுடைய கான்டென்ட் போய் ரீச் ஆகுது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு அப்படின்னும் போது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பிளான்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? So, like this is how we are working currently. So, doing content and it's reaching a lot of people and people are enjoying it and we have courses, classes are going on. So, it's impacting a few people now. So, in the future, I want to like reach a lot of people and make a great impact. So, ஏன்னா வந்துட்டு என்னோட கோல் இப்போ like what I'm working towards is that I want to make இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்கணும். ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா இங்கிலீஷ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு மேக் இங்கிலீஷ் அக்சசபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தட்ஸ் த கோல் தட் ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். ஸோ இப்போது it's like a small scale, like with my YouTube and classes and stuff, but like and eventually want to do it in a much bigger scale and much have a bigger impact and God will guide me I feel to the next level, like what I should work on. ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கான்டென்ட் கிரியேஷனாகவும் இருக்கட்டும், ரொம்ப எஜுகேட்டிவாகவும் இருக்கட்டும், உங்களோட கான்டென்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரீச் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் இந்த சைடு அந்த வீடியோஸ் முக்கியமாக எட்டிகெட் வீடியோஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் வச்சிருப்பீங்களா இதெல்லாம் வச்சு போடணும்னு, அது மட்டும் ப்ளீஸ் எக்ஸ்க்ளூசிவா என்ன போட போறீங்க அட்லீஸ்ட் ஒன்னாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? I was thinking about pizza. இன்னும் நான் பீட்சா பத்தி போடல, ஸோ அதை பத்தி போடலான்னு இருக்கேன். ஹவு டு ஈட் பீட்சா ஒரு வாட்டி கேம் பார்த்து சொல்லுங்க. How to eat pizza elegantly. அந்த எலிகென்ட்லி அந்த டோன் தான் மேம் செமையா இருக்கு. அது வந்துட்டு எலிகென்ட்லின்னு நான் லைக் ஐ ஜஸ்ட் மேட் இன் கப்புள் ஆஃப் வீடியோஸ் எலிகென்ட்லி நான் அப்படி சொன்ன ஆரம்பித்தேன். தென் பீப்புள் மேட் இட் லைக் எலிகென்ட்லி அப்படின்னு அவங்களே அதை பாப்புலரைஸ் பண்ணிட்டாங்க ஐ திங்க். ஸோ ஐ வாண்ட் டேக் திஸ் டைம் டு லைக் தேங்க் எவ்ரி ஒன். லைக் திஸ் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை ஃபாலோவர்ஸ் அண்ட் like my God as well. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.